வசந்த் தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம். ஊரும் பேரும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அது என்னங்க, ஊரும் பேரும், ஊருக்கு பேர் இருக்குது, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், அந்த ஊர் மக்களுக்கும் தெரியும். அதெல்லாம் முக்கியம். அந்த ஊருக்கு உண்டான பெயர் காரணம் என்ன, அப்படி ஒரு பேர் எப்போ வந்தது, ஏன் வந்தது, யாரால் வந்தது, எதற்கு வந்தது, இதை பற்றிய செய்திகளை சுவைபட வழங்குவதுதான் ஊரும் பேரும் நிகழ்ச்சி. அந்த ஊருக்கே சென்று அந்த ஊர் மக்களிடம் உங்கள் ஊருக்கு ஏன் இந்த பெயர் வந்தது என்று கேட்டு அவர்கள் சொல்வதை, தெரிந்தோ தெரியாமலோ சொல்வதை நகைச்சுவைபட தொகுத்து உண்மையை உலகிற்கு சொல்லுவதுதான் ஊரும் பெரும் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் 3 ஊர்களுக்கு புறப்படுறோம். இங்கே கூட நீங்களும் வர்றீங்க, நம்ம கூட வசந்த் தொலைக்காட்சி படப்பிடிப்பு குழுவினர்களும் வராங்க, எல்லாருமே சேர்ந்து புறப்படுறோம். அப்படி போகும்போது உங்கள் மத்தியில் ஒரு விடுகதையை போடுறேன். அந்த விடுகதை கிராமத்து மக்கள் போட்டது. அந்த விடுகதைக்கு உண்டான விடையை நீங்கள் நிகழ்ச்சியின் இறுதியில் சொல்கிறீங்க. அப்படி நீங்கள் சொல்லலை அப்படின்னா உங்களை நான் காவிரி பிரச்சனை மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு இழுக்க மாட்டேன். விடுகதை இதுதான். சித்திரையில் பிறந்து வைகாசியில் வளர்ந்து ஆனியில் மலர்ந்து ஆடியில் மணந்தாள். இது மணந்தாள்னா நேராக இப்போ நம்ம மனுஷனை சொல்கிறது இல்லை, வேற ஒருத்தர், வேற ஒன்று. அது என்னென்னு சொல்லுங்கள் நீங்கள். இதே உடனே சொல்லணுமா? நோகாமல் நுங்குதிங்க பார்க்குறீங்களே, நடக்காதுங்க, யோசிங்க, நிகழ்ச்சி இறுதியில் சொல்லுங்கள். சரி, நான் சொன்னதுக்குள்ளேயே குறிப்பு இருக்குது, விடைய கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். சரி, இன்றைக்கு நம்ம 3 ஊர்களுக்கு புறப்படுறோம். முதல்ல எந்த ஊருக்கு போகிறோம்? சென்னையில் உள்ள கோவிலம்பாக்கம் அப்படிங்கிற ஊருக்கு போகிறோம். கோவிலம்பாக்கம். கோயில்னா என்ன? கோ என்றால் அரசன், இல் என்றால் இல்லம், அரசனுடைய வீடு. நமக்கெல்லாம் அரசன். அரசனுக்கும் அரசன் யார்? இறைவன். எல்லாவற்றுக்கும் இறைவன் இல்லையா? எல்லாவற்றுக்கும் அவன் தான் தலைவன், அவன் தான் இறைவன். அரசனுக்கும் அரசன். கோயில், இறைவன் இருக்கக்கூடிய வீடு. அப்போ கோவில் எழுதுறது சரியா, கோயில் என்று எழுதுவது சரியா அப்படின்னா கோயில் என்று தான் எழுத வேண்டும். கோவில் என்று எழுதக்கூடாது, தவறுது. ஆமாம், நல்லா யோசிச்சு பார்த்துங்க. கோவில் எழுதாதீங்க, கோவில் என்றும் சொல்லாதீங்க, கோயில் என்பதுதான் சரியான சொல். அப்போ கோயிலம்பாக்கம் என்பது மருவி கோவிலம்பாக்கம், கோவிலம்பாக்கம், கோவிலம்பாக்கமாக மாறிவிடும். சரி, அப்படின்னா இந்த கோயில் இருக்க, இப்போ எத்தனை கோயில் இருக்கு, வாங்க அந்த கோவிலம்பாக்கம் மக்கள்கிட்ட போய் கேட்போம். ஹலோ, ஹாய், ஓய்யூ, எங்கே இருக்கீங்க? கோவிலம்பாக்கத்தில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 1.5 இயராக இருக்கீங்க. இப்போ இங்கே கோவிலம்பாக்கம்ல எதுக்காக கோவிலம்பாக்கம் அப்படின்னு பேர் வந்தது, அதுக்கு உண்டான காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஐடியா இல்லை, பட் நான் என்ன கெஸ் பண்ணேன்னா ஒருவேளை இங்கே கோவிலுங்க நிறைய இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதனால கோவிலம்பாக்கம். ஓ, சார் என்ன கெஸ் பண்ணுறாருன்னா இங்கெல்லாம் நிறைய கோவில் இருக்குது, அதனால கோவிலம்பாக்கம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணுறாரு. கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? ஓகே. இவர் சொல்கிறது கரெக்டு தானா இல்லையான்னு தெரில. அது கரெக்டாக இருந்ததுன்னா இவருக்கு கண்டிப்பாக கை கொடுத்துடலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்க இன்னும் 2-3 பேர் இப்போ கேட்போம். உங்கள் பேருமா? உமா மகேஸ்வரி. என்ன பண்ணுறீங்கம்மா? வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன சமைச்சிங்க? பிரியாணி. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி. உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரா? அதுவும் நீங்கள் பண்ணால் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவாரா? ஓகே. இங்கே கோவிலம்பாக்கம்ன்ற பேர் வரதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நிறைய கோயிலுங்க இருக்கிறதுனால கோவிலம்பாக்கம் அப்படின்ற மாதிரி பேர் வந்திருக்கு அப்படின்றீங்களா? அப்போ அவர் சொல்கிறது கரெக்டு தானா? கரெக்டு தானா இல்லை கரெக்டாக இருக்கும்ன்ற ஒரு கெஸ்ஸிங்கா? சரி, ஓகேங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டானு இவர்கிட்ட கேட்போம். வாங்க, உங்கள் பேர்? செந்தில் சார். என்ன பண்ணுறீங்க செந்தில்? ஆட்டோ டிரைவர். ஆட்டோ டிரைவர். ஓகே. ஓ, உங்கள் கேங்கோட வந்துருக்கீங்களா? வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. அப்புறம் எப்படி இருக்குது உங்களோட ஆட்டோ ஒர்க்கெலாம்? நல்லபடியாக போயிட்டுருக்கா? ஸ்கூல் லீவ் விட்டனால கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்கு. சவாரிலாம் அடுத்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள்லாம் பயங்கர பிஸி, பாஷா மாதிரி வண்டி ஓட்டுவீங்க சர்ரு புர்ருன்னு. சரி, ஓகே. கோவிலம்பாக்கம்ன்ற இடம் எதுக்காக இந்த கோவிலம்பாக்கம் பேர் வந்தது? நாங்கள் இப்போ தான் வந்தோம், ஒரு 20 வருஷம் அது ஆனால் அந்த ஏங்க இப்போ தான் வந்தேன்றீங்க? ஒரு 20 வருஷம் தான் ஆகுதான். இப்போ தான் வந்தோம், ஒரு 10 நிமிஷம் ஆகுதுன்ற மாதிரி. பெரியவங்களா சார் தெரியும். சரி, நீங்கள் பெரியவர் இல்லையா? நான் பெரியவர் இல்லை சார். சின்ன பையனா? சரி, ஓகே. இங்கே எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்கீங்க? 6 வருஷமாக வச்சுருக்கீங்க. கோவிலம்பாக்கம் அப்படின்ற பேர் எதுக்காக வந்ததுன்னு தெரியுமா? எதனால் வந்தது கோவிலம்பாக்கம்? ஃபேமஸாகவே இருந்தது தான். எதனால்? கோவில்லாம் நிறைய இருக்கிறதுனால கோவிலம்பாக்கம்னு வந்ததா? கோவில் நிறைய இருக்குது. நிறைய இருக்குது. ஆனால் எதுக்காகன்னு தெரியாது காரணம்.
சரி, அக்காவுக்கு எதுக்காகன்னு தெரியாது. சரி, ஓகே. உங்கள் பேருங்க? ஃப்ளாரன்ஸ். லாரன்ஸ். லாரன்ஸா? ஃப்ளாரன்ஸ். ஃப்ளாரன்ஸ். ஓகே. நீங்கள் கோயிலம்பாக்கமா? இல்லை இல்லை, எங்களுக்கு பாம்பே. நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் அண்ணன் வீட்டுக்கு. அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஓகே. அண்ணனை பார்த்தீங்களா? பார்த்தாச்சு. அண்ணன் நல்லா இருக்காருங்களா? சரி, கோயிலம்பாக்கம்ன்ற பேர் வர்றதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே, நாங்கள் புதுசாக தானே இப்போ இங்கே வந்திருக்கிறோம். 20 வருஷமா இருக்கவங்களுக்கே தெரியல. தெரியல, சரி, நாங்கள் புதுசாக வந்திருக்கவங்களுக்கு எப்படி ஓகே. தெரியும்? வீட்டில் எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. சரிங்களா? சரி. தேங்க்யூங்க. தேங்க்யூ. உங்கள் பேர்? ஊர் பேர் கோயிலம்பாக்கம். இல்லை உங்கள் பேர்? கிருஷ்ணன். கிருஷ்ணன். ஜி கிருஷ்ணன். வி அப்பா கிருஷ்ணன். பேர் கோவிந்தன். அப்பா பேர் கோவிந்தன். தாத்தா பேர்? கோயிலம்பாக்கம். தாத்தா பேர் கோயிலம்பாக்கமா? ஆமாம், இருக்கிறது கோயிலம்பாக்கம் தான். இவரோட தாத்தா கோயிலம்பாக்கம் 8வது தெரு. ஓகே. இந்த கோயிலம்பாக்கம்ன்ற பேர் எந்த காரணத்துக்காக வச்சாங்க? எதுக்கு கோயிலம்பாக்கம்னு பேர் வந்துச்சு தெரியுமா? கைத்தொழில் தான். கைத்தொழில் தான் செய்யுது, வேறு எதுவும் கிடையாது. அது இல்லை, கோயிலம்பாக்கம்னு எதுக்கு பேர் வச்சாங்க? சாப்பிட்டீங்களா? கோயிலம்பாக்கம் இந்த ஊரு. என்ன கோயில்? 8வது தெரு. இந்த கோயிலம்பாக்கத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? கோயிலம்பாக்கம்னு பேர் வர்றதுக்கு என்ன காரணம்? உண்மையா? சரி, இப்போ நம்ம கேட்டோம், அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க கோவில்னு சொல்கிறாங்க. ரைட்டு. சரி, ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்க்கலாம் வாங்க. கோவிலம்பாக்கம் அப்பெயர் வர காரணம் என்ன? காஞ்சிபுரம் மாவட்டம் சென்ட் தாமஸ் மலை தாலுகாவில் உள்ள ஊர்தான் கோவிலம்பாக்கம். இந்த ஊர் சென்ட் தாமஸ் மலையிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கின்றது. இனி இந்த ஊருக்கு ஏன் கோவிலம்பாக்கம் என்று பெயர் வந்தது என்று காண்போம். கோவில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்பது பழைய காலத்தில் பக்தியை வலியுறுத்தும் வாசகமாக இருந்து வந்துள்ளது. குடிமக்கள் தாம் வாழும் ஊர்களில் கோயிலை கட்டாமல் இருக்கக்கூடாது என்று பக்தி நெறியை பரப்பும் நோக்கத்துடன் இக்கொள்கை வகுக்கப்பட்டிருக்கலாம். அதன் காரணமாக கோவில்பட்டி, சங்கரன் கோவில், நாகர்கோயில் என்று கோயில்களின் பெயரை இணைத்து கொண்டு பல ஊர்கள் தமிழ்நாட்டில் உள்ளன. அந்த வரிசையில் கோயிலின் பக்கம் என்ற பெயரே கோயிலம்பாக்கம் என்று பெயர் பெற்றுள்ளது. கோவிலம்பாக்கத்துக்கு ஏன் இந்த பேர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஒரு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடம்